ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சங்ககிரி புனித அந்தோணியார் பங்கை சார்ந்த நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, முக்கியமாக இன்றைக்கு புது நன்மை உறுதி பூசல் பெற இருக்கின்ற குழந்தைகளே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் நம்முடைய பங்கு திருவிழா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சமணசுகள் போல வெண்ணாடை அணிந்து இந்த குழந்தைகள் நல்ல விதமாக தயாரிக்கப்பட்டு உறுதி பூசல் பெறுவது, சில பேர் புது நன்மையும் பெறுவது. ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. இன்னொரு மகிழ்ச்சி, நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறீர்கள். நம்முடைய தந்தை கிருபா உங்களை பயிற்சி கொடுத்து இறை வார்த்தை நிறைய வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்றெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் என்பதும் ஆறுதலாக இருக்கிறது. இன்னும் இதுவரை கூட இந்த பிள்ளைகள் நல்ல விதமாக தயாரிக்கப்பட்டு தெளிவாக முன்னுரை, வாசகம், அந்த பாடல் எல்லாம் மிகச் சிறப்பாக அமைந்தது. அதுக்கும் இப்போது கைத்தட்டுங்க பார்க்கலாம். சரி, இப்போது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகிழ்ச்சியான, ஆடம்பரமான, சிறப்பான கொண்டாட்ட திருப்பலியினோடே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க வேண்டும். ஆண்டவருக்கு விருப்பமானால் உண்மையாகவே ஒரு புது பாதை நாம் எல்லாரும் தேர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் எனக்கு ஆசை. நான் பூசைக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிஷப் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதை விட அதிகம் முக்கியமானது, ஆண்டவர் நம் வீட்டுக்கு வருவது, நம் இதயத்தில் வருவது, ஆண்டவருடைய விருப்பப்படி நாம் எல்லாரும் நடப்பது. புனித அந்தோணியார் திருத்தலம் இந்த நாட்களிலே பல இடங்களிலே நான் போய் திருப்பலி நிறைவேற்றி மறையுரை ஆற்றினேன். எவ்வளோ மக்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள். யாராவது ஒரு சிலராவது தொடப்பட மாட்டார்களா என்று தான் நான் ஏங்கினேன். முக்கியமாக புனித அந்தோணியாரை பற்றி 2 முக்கியமான புதுமைகள் இருக்குது. அதைத்தான் நான் முதல்லேயே குறிப்பிட்டேன். என்னன்னா, ரிமினின்ற ஒரு ஊரில் புனித அந்தோணியார் பிரசங்கம் வைக்க போகும்போது அவர்கள் கேட்பதற்கே தயாராக இல்லை, அவரை புறக்கணித்தார்கள். உடனே அந்தோணியார் என்ன பண்ணார், போய் கடல் ஓரமாக நின்று பிரசங்கம் வச்சார். அப்போ என்ன ஆச்சு, மீன்கள்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டது. அவங்களுக்கே வெக்கமாக போச்சு. இந்த மீன்களுக்கு இருக்க புத்தி நமக்கு இல்லையே, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள், நாம் ஏற்கவில்லையே என்று வெட்கிச்சு வந்தார்கள். அன்பார்ந்த புது நன்மை உதை பூசல் வாங்குகிற குழந்தைகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும். இன்னையிலிருந்து முடிவெடுங்க. மற்றவர்களும் சரி, சில பேருக்கு படிக்க தெரியாது, அதுக்கு தான் கேட்கறதுக்கு ஏற்பாடு இருக்குது இல்லையா? அப்படி ஒவ்வொரு நாளும் அதுதான் நம்முடைய முக்கியமான சாப்பாடு. அதை மறந்துடக்கூடாது. நான் அந்தோணியார் கோயில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளே தெரிலன்னா ரொம்ப கேவலம். அதை விட அந்தோணியார் வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுறோம் பாருங்க, அவர் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அவர் அதிகமாக செஞ்சது பைபிளை படித்தார், மனப்பாடமே பண்ணிட்டாரா. அந்த அளவுக்கு அந்தோணியார் பாருங்க. 1195 நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியார் பிறந்தார்.
அப்புறம் பாருங்கள், முதல்ல வந்து லிஸ்பன் அந்த மாநகரத்தில் இருக்கிற பேராலயத்திலே அவர் வந்து போய் அங்கே இருக்கிற குருக்களிடம் கற்றுக்கொண்டார். 15 வயசுலேயே வீட்டை விட்டு போயிட்டார். போய் ஒரு ஊரில் 2 வருஷம் முதல்ல படித்தார். அகுஸ்தினார் துறவி ஆகிறதுக்கு அது பக்கத்திலே இருந்தது அவங்க ஊர்லேருந்து. அதனால் அடிக்கடி எல்லாம் விசிட்டர்ஸ் பார்க்கறதுக்கு வந்தாங்க, சொந்தக்காரங்களாம். உடனே அவர் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இடத்த மாற்றி இன்னும் கோயம்புரான்னு ஒரு பெரிய நகரத்துக்கு போயிட்டு அங்கே வந்து 8 வருஷமாக படித்தார், ஜெபிச்சார், சாதாரண வேலையை செஞ்சார். இதுதான் அந்தோணியாருடைய வாழ்க்கை. இப்படித்தான் தொடங்கியது பாருங்கள் அந்தோணியாருடைய வாழ்க்கை. அந்த 8 வருஷம் நல்லா பைபிளை படித்தார், இறை வார்த்தையை தியானித்தார், வாழ்ந்தார். இதுதான் வந்து பின்னாடி அவர் வந்து மொரோக்கோவுக்கு போய் திருப்பி வரும்போது கப்பல் திசை மாறி அவர் மெசினாவுக்கு வந்து சிசிலியாவிலேருந்து அசிசிக்கு போய் இத்தாலி முழுசும் நற்செய்தி அறிவிக்க துணையாக இருந்தது. அவருடைய ஞானம் எப்படி மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை வாசிப்பது, அது இன்றைக்கு ரொம்ப முக்கியம். அன்பார்ந்த பிள்ளைகளே, உறுதி பூசல் பெற்று சாட்சிய வாழ்வீர்கள். எப்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்வதால், திருப்பாடல்ல இருக்கு, இளைஞன் மாசற்றவனாய் இருப்பது எப்படி, உன் வார்த்தையின்படி நடப்பதால் தான். வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு வந்து வரும்போது அழகாக மாலை போட்டாங்க, எவ்வளோ ஆடம்பரம் செய்கிறாங்க, ஆயருக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு. நான் வந்து திருப்பி சொல்லுவேன், நமக்கு ஒரே ஒரு நன்றி மரியாதை என்ன தெரியுமா? எல்லாரும் பைபிள் படிங்க, கேளுங்க. படிக்கிறதுக்காவது நேரம் இல்லைன்னு சொல்லலாம், கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் இறை வார்த்தையை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். எதை கேட்கிறோமோ அப்படியே உருவாகிறோம். இப்படி அந்தோணியார் இதைத்தான் இந்த திருவிழா சமயத்தில் அதுதான் நான் வந்து முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு பாருங்கள், புதுநன்மை 2 பேர் தான், பரவாயில்ல. நாம் எல்லாருமே ஆண்டவரை ஒவ்வொரு திருப்பலியிலும் வரவேற்கிறோம். அதனால்தான் இந்த பூசையில் நம்ம பங்குசாமியார் சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. குழந்தைங்க வந்தால் கத்தும் தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கத்துற குழந்தைய தூக்கிட்டு நைஸாக வெளியே போயிடணும். ஏன்னா மற்றவங்க பூசை காண முடியாது. குழந்தை மேலே தப்பு கிடையாது. கோயிலே விட்டு கத்த விடுற, விளையாடுற விடுற அந்த தாய்மார்களுடைய தப்பு. பக்தியோடு பூசை காணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்கணும். அதுக்கு தான் பாடல்கள் எல்லாமே உதவி செய்யணும். இந்த பிள்ளைங்களை யாரும் மறைக்கக்கூடாது அப்படின்னு அதனால தான் நான் சொன்னேன். எல்லாருக்கும் பேசுறது, கேட்கணும், ஜெபிக்கணும், பாடணும், பதில் சொல்லணும். திருப்பலி அப்படி பக்தி, உன்னதமான திருப்பலி பாருங்க, பக்தியோடு பங்கு கொள்ளணும். இன்னொன்று, தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்கணும். பல சமயங்களில் பாவ சங்கீர்த்தனமே சில பேர் செய்யறதே கிடையாது. கனமான பாவத்தோடு ஆண்டவரை வரவேற்கலாமா? வரவேற்க கூடாது. பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். சில சமயத்தில் உண்மையாகவே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு, பர்ஃபெக்ட் கன்ட்ரீஷன், ஆக்ட் ஆஃப் கன்ட்ரீஷன் அப்படின்னு கேட்டு நன்மை வாங்கலாம். ஆனால் வந்து உடனே வாய்ப்பு கிடைத்த உடனே வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதை மறந்துடக்கூடாது. 2. 3வது என்னன்னா, நற்கருணை ஆண்டவர் அதில் பிரசன்னமாயிருக்கிறார், அவரை ஆராதிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய சுருக்கம். ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தை, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய திரு உடல், திரு ரத்தம். இது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. இதுக்கும் அந்தோணியார் செஞ்சார் ஒரு புதுமை. சில பேர்லாம் கேலி பண்ணாங்க, என்ன அந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு. அவங்களுக்கு புத்தி புகட்டும் விதத்தில் நம்முடைய அந்தோணியார் என்ன செஞ்சார், ஒரு கழுதையை 3 நாள் பட்டினி போடுங்க,
பார்க்கலாம் அப்படி. அப்போ இந்த திவ்ய நற்கருணையை கொண்டு போகும்போது பட்டினியாய் கிடந்த கழுதை அப்படியே முட்டி போட்டு நற்கருணை ஆண்டவரை ஆராதித்ததாம் பாருங்க. உடனே தீனி இருக்குதுன்னு சொல்லி அதை தள்ளி போகல, இருந்தாலும் நற்கருணை ஆராய்த்ததாம் கழுதை. இன்னைக்கு பிரியமானவர்களே, மீனுக்கு இருக்கிற புத்தி, கழுதைக்கு இருக்கிற புத்தி நமக்கு இருக்கணும். மீன் இறை வார்த்தையை கேட்டது, கழுதை நற்கருணை ஆண்டவரை நம்பியது, ஆராதித்தது. நாம் எவ்வளவு உன்னதமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மனத்திலே வைத்திருக்க வேண்டும். இன்றைய இறைவாக்கு பகுதிகளின் அடிப்படையில் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகம் விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே சீனாய் மலையை நோக்கி சென்றார். மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்ற செய்தி, ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி அறிவிக்கின்றார் என்ற செய்தி, அந்த மக்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி நம் எல்லாருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. முதல்ல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்கு நான் செய்த வல்ல காரியங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. அன்பார்ந்த சங்ககிரி மக்களே, நாமும் ஆண்டவர் செய்த வல்ல காரியங்களை மறக்கவே கூடாது. எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டார். எத்தனையோ புதுமைகளை செய்தார். பாலைவனத்திலே மன்னாவை கொடுத்தார். பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு காடையை கொடுத்தார். எவ்வளவோ செய்தார். அவரை மறந்து விடாதீர்கள், அவரை மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்த சங்ககிரி மக்களே, ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். புலம்பாதீர்கள், முணுமுணுக்காதீர்கள், கடவுளை திட்டாதீர்கள். ஆண்டவர் எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, கடவுள் மட்டுமல்ல, உங்கள் பெற்றோர் ஒரு விதத்தில் கடவுளுடைய அன்பின் கருவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்ததை மறந்து விடாதீர்கள். அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்லணும் என்று ஆண்டவர் கேட்கிறாராம் பாருங்கள். நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய பதில், நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய வல்ல செயல்களை நினைத்தால், அவருடைய புதுமை எல்லாவற்றையும் நீங்கள் கண்டால், நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவரை நாம் மறக்கவில்லை என்பதற்கு என்ன அடையாளம்? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் கேட்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகளின்படி நடங்கள். இதுதான் மாதாவினுடைய ஆன்மீகம். இதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரி, யார் என் சகோதரர், யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ, யார் என் தந்தையின் விருப்பத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் என்று ஆண்டவர் சொன்னார். வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்க. அடுத்தது ரெண்டாவது இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய உடன்படிக்கையை மறக்காதீங்க. நான் உங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அந்த அக்ரிமெண்ட்டை மறக்காதீங்க. அந்த நாமும் திருமுழுக்கின் போது கடவுளோட அக்ரிமெண்ட் நம்ம மறக்கலாமா? மறக்கவே கூடாது. சாத்தானை விட்டு விடுகிறீர்களான்னு கேட்போம். விட்டு விடுவீங்களா, விட்டு விட மாட்டீங்களா? விட்டு விட. எல்லாம் வல்லவரை நம்புகிறீர்களா? நான் நம்புகிறோம். அக்ரிமெண்ட்டு ஆண்டவர் கேட்கிறார், செய்யாதீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உடனே நீங்கள் எனக்குரியவர்கள், எனக்கு சொந்தமான மக்கள். நம்ம எப்போது ஆண்டவருக்கு சொந்தமான மக்கள் அக்ரிமெண்ட் பிரகாரம் நடக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, நாம் எல்லாருமே ஆண்டவருடைய மக்கள். நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். உங்கள் வழியாக நான் மற்றவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். அதுதான் முதல் செய்தி. இதை மறந்துடவே கூடாது பிரியமான பிள்ளைகளே.
அடுத்தது பாருங்க, இந்த நற்செய்தி வாசகத்துக்கு வர. இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மக்களை பார்த்து இரக்கம் கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இரக்கப்படுகின்றார். உங்களுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும், வேதனை தெரியும். அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள், களைத்து போயிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார். யாருமே என்னை பார்க்கலன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்கள் வேதனை தெரிகிறது, கஷ்டம் தெரிகிறது. ஆயனில்லா ஆடுகள் போல அவர்கள் இருந்தார்கள் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆயனில்லா ஆடுகள் போல அவர்கள் இருந்தார்கள் என்பதை தெரிந்து இரக்கம் கொண்டார். அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்டைரக்டா, உங்களுக்கு தலைவர் தேவை, உங்களுக்கு அப்பா அம்மா தேவை, உங்களுக்கு ஆசிரியர் தேவை, உங்களை வழிநடத்த ஒருவர் தேவை. ஆண்டவர் அவர்களுடைய தேவையை உணர்ந்தார். பாருங்கள், இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மையும் புரிந்து கொள்கிறார். உங்களுக்கு தெம்போட்ட தேவை என்று சொல்றார். உடனே திருப்பி ஆண்டவர் என்ன சொல்றார்? ஐயோ, இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் வழிநடத்த ஆட்கள் இல்லையே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, எனவே அறுவடையின் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரால் தான் எல்லாம் முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு தலைவர்களைத்தா, வழிநடத்துபவர்களைத்தா, நல்ல அப்பா அம்மாவைத்தா, இருக்கிற அப்பா அம்மாவை மனம் மாறச் செய், நல்ல வழிநடத்துபவர்களைத்தா என்று நாம் எல்லாரும் வேண்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஆசை, அவருடைய ஏக்கம், அவருடைய பாசம் உங்கள் எல்லார் மேலாம் ஆண்டவர் பாசமாயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பிறகுதான் நமக்கு சொல்லியிருக்கு, ஆண்டவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார் என்று. 12 பேரை தேர்ந்தெடுத்தார். நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த கூட்டத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, வித்தியாசமானவர்கள், ரொம்ப படித்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் மத்தேயு, அந்த 12 பேரில் வரி வசூலிச்சவர், ரோமையருக்கு துணை புரிந்தவர். இன்னொரு பக்கம் சீமோன், தீவிரவாதி சீமோன் இருந்தார். அவர் இயேசு பக்கத்தில் இல்லைன்னா, அவங்க பக்கத்தில் யாரும் இல்லைன்னா என்ன ஆகும்? மத்தேயுவை கொன்னே போட்டிருப்பார். ஏன்னா வன்முறை வழியாக விடுதலை வேண்டும் என்று கேட்டவர். ஆனால் வேறுபட்ட மனநிலையுடையவர். இன்னொரு பக்கம் தோமையார், சீக்கிரமாக நம்ப மாட்டார். இன்னொரு பக்கம் இடியின் மக்கள், யாக்கோபும் யோவானும், அப்புறம் பேதுரு. ஒரு கம்ப்ளீட்டு மிக்சர் ஆஃப் எ குரூப். இப்படி எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி ஒன்றா இருந்தாங்க? ஆண்டவருடைய பிரசன்னம். 5 பேரில் இருந்தால் 5 ஒன்றாவா இருக்கிறது இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் யாருமே சண்டை போட்டுக்கொண்டு நிம்மதியை எடுத்து விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடம் கேட்டு, நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா சீடர்களையும் தேர்ந்தெடுத்தார். பிறகு அவர்களை எதற்காக ஆண்டவர் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். போய் நற்செய்தி அறிவிக்கணும், நோயாளிகளை குணப்படுத்தணும், பேய்களை ஓட்டணும். புதுநன்மை உறுதி பூசல் வாங்கினா போதாது, ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நற்செய்தியாக வாழ வேண்டாம், நற்செய்தியாக வாழ வேண்டும். உனக்கு பேய் பிடிச்சிடக்கூடாது, பேயை ஓட்டணும், சாத்தானை விலக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த செய்தியை பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த கடமை, நற்செய்தி அறிவிக்கும் கடமை, நோயாளிகளுக்கு நலம் அளிக்கிற கடமை. சில பேர் ஏன் சிக்காகிறாங்கன்னா, கொடுமைக்கார கணவன் அல்லது வாயாடி மனைவி, இப்படி யார் யாரோ குடும்பத்தார
இருக்கிறவங்களையே நோயாக்குறாங்க நிறைய பேர். அப்படிலாம் இருக்கவே கூடாதுப்பா. நம்மோடு இருப்பவர்கள் நலம் பெற வேண்டும். அதில் இன்னொரு செய்தி ஆண்டவர் சொன்னார், அது வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் யாரும் வெளி இனத்து மக்கள்கிட்ட போவானா, சிதறுண்ட இஸ்ராயல் மக்களுக்கே போங்க அப்படின்னு சொல். ஏன் இப்படி சொல்றாரு? பின்னாடி மத்தேயு நற்செய்தி 28 வாசிக்கிறோம், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கணும்னு சொன்னார். இதே செய்தியை இன்னொரு இடத்தையும் சொல்லியிருக்கு. அந்த கன்னானைய பெண் கேட்கும்போது, நான் பிள்ளைகளுடைய சாப்பாடை எடுத்து நாய்க்கு போடக்கூடாதுன்னெலாம் சொன்னார். அப்படின்னா நான் முதல்ல இஸ்ராயல் மக்களுக்கு தான் பணிபுரியணும்னு சொன்னார். எதுக்காக? தற்காலிகமாக ஆண்டவர் உன்னை உன் வீட்டாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நற்செய்தி அறிவிக்க அனுப்புகிறார். பின்னாடி அவர் மரித்த பிறகு எல்லாருக்கும் நற்செய்தி போகும், அதை பற்றி நீ கவலைப்படாதே. முதல்ல உன் வீட்டில் ஆரம்பி, உன் ஊரில் ஆரம்பி, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும். இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இதற்கு பிறகு நற்செய்தி எல்லாரையும் சென்றடையும். நம்மை சென்றடைந்திருக்கிறது. இப்போ நீ நற்செய்தி இப்படி அறிவிக்கணும். இன்னைக்கு பாருங்க, 2வது வாசகத்தில் அருமையான பகுதி. நாம் பாவிகளாய் இருந்த போதே ஆண்டவர் இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் என்றால் நாமும் ஒருவருக்காக உயிரை கொடுக்க வேண்டும். இறை வார்த்தையை கேட்பவர்கள், ஜெபிப்பவர்கள், நற்கருணையை பெறுபவர்கள் நன்மை செய்ய வேண்டும், துன்புற வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க? துன்புற வேண்டும். அதுதான் உங்களுடைய பாடுகள். அப்போதுதான் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும், நல்ல வேலைக்கு வர முடியும், சம்பாதிக்க முடியும், பெற்றோரை பராமரிக்க முடியும், தேவையில் உள்ளோருக்கு உதவி செய்ய முடியும். மீண்டும் மீண்டும் நமக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவுபடுத்தப்படுகிறது, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக உயிரை கையளித்தார். நான் என் உயிரை கையளிப்பேன். அப்பம் பிடப்படுகிறது, நான் என்னை பிடுவேன். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்றார் ஆண்டவர். நான் என்னையே கொடுப்பேன் என்று நீங்கள் எல்லாரும் முடிவெடுக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும். நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு முக்கியமான வேதத்தில் ஏற்கனவே ஆண்டவருக்கு சொந்தமாக இருந்த நீங்கள் தூய ஆவியாரின் கொடைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஞானம், புத்தி, விமரிசையுடன் அறிவு, பக்தி, திடம், தெய்வ பயம் என்ற கொடைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள், எல்லாம் வல்லமையோடு பேசினார்கள், துணிச்சலாக இருந்தார்கள், இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்தார்கள். இப்படி அந்தோனியார் சாட்சி பகர்ந்தார். 36 ஆண்டுகள் தான் அவர் உயிர் வாழ்ந்தார். இருந்தாலும் எவ்வளவு மாட்சிமை அவருக்கு ஆண்டவர் உயர்த்தினார். சாட்சிய வாழ தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழுங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். எத்தனையோ போஸ்டர், எத்தனையோ பிரசங்கம், ஏதேதோ கேட்டிருக்கோம். ஆனால் பழையபடியே வாழக்கூடாது. புது வாழ்வு வாழுங்கள். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.